உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். கும்ப ராசியோட அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான். உங்க ராசிக்கு 12ஆம் இடமான வெளிநாட்டு பயணங்களையும், விரயங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவரும் சனி பகவான் தான். அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் 12ஆம் இடம் தான். உங்களோட நிம்மதியான தூக்கத்த குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த இடம் தான். இந்த ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து உங்க ராசிக்கும் அதிபதியா வந்து அவர் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதாவது 7.5 சனியோடைய ம் பாத சனி காலம். கடைசி 2 ஆண்டுகள்ல அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. பொதுவா நான் எப்பயுமே சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் நீங்கலாம் வந்து சனிய பார்த்து பயப்படவோ, சங்கடப்படவோ கூடாது. அவர்னால தான் நமக்கு கஷ்டம் வருதுன்னு நினைக்கவே கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே வந்து சனி பகவான் தான். இது நீங்க எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து சனிய பார்த்து பயப்படுறதோ, கவலைப்படுறதோ என்ன எப்படின்னா, நீங்க உங்கள கண்ணாடிய பார்த்து பயப்படுற மாரி, சங்கடப்படுற மாரி. அ இதுதான் விஷயம். "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்ற ஒரு இதுக்கு ஏற்ப நம்ம லைஃப்ல வர பிரச்சனைக்கு நாம தான் காரணம்ன்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நாம தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணம். நீங்க உங்க மேல குற்றம் சாட்டிக்கிறாய்ங்க அப்படின்னா குற்றம் சாட்டிக்கிறீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து சனியால உங்களுக்கு ஒரு தொந்தரவு நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நம்புறதா அர்த்தம். சனியால நிச்சயமா மகரம், கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் எப்பயும் வராதுன்றத நான் உறுதியா சொல்லிட்டு, இந்த வக்ர பயிற்சி காலத்துல ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான அந்த 138 நாட்கள் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது, அவர் ராசிநாதனவே வந்து வக்ரம் பெறும்போது, உங்களுடைய குண இயல்புகள், பிறவி குணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது வந்து இன்னும் வலுவடைய போகுதுன்னு அர்த்தம். வக்ரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள தாறுமாறா குடுக்கும். அ அத தவிர்த்து கெடுதல செய்யும், கெட்டது செய்யும்ன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சில நல்லது ஒரு பிடிவாதம் நல்லதே செய்யும். அனாவசியமான பிடிவாதம் கெட்டத செய்யும் இல்லையா? ஸோ அந்த மாரின்னு எடுத்துக்கணும். இப்ப இங்க சனி வக்ரத்துக்கு வரும்போது உங்களுடைய பிறவி குணம் அப்படின்றது என்னன்னா, பூரணத்துவம், ரொம்ப நியாயமா நடந்துக்கணும், யாரையும் கெடுக்கக்கூடாது, நெறி பிறழாத ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும். அப்படின்றத உங்களுடைய கும்ப லக்னத்துக்காரவங்களுடைய எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அது முழுமையா செய்யணும், ஈடுபாட்டோட செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து கும்ப ராசிக்காரர்களோட இயல்பு. இந்த இயல்பு தான் பன்மடங்கு கூட போகுதுன்றது தான் சனி வக்ரம் ஆகக்கூடிய தன்மையுடைய பலன் அதுதான். ஸோ அந்த வகையில அந்த 138 நாட்களும் ஒவ்வொரு நாளும் உங்கள நீங்க இன்னும் வந்து வலுப்படுத்திக்க போறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ராசிக்கு வந்து 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான். அவர் வந்து எங்க இருக்காருன்னா, உங்க ராசியில இருந்து 6ஆம் வீடான கடக ராசியில உச்ச பலம் பெற்றிருக்காரு. கண்டிப்பா அத நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. குருவுடைய பயிற்சி சமீபத்தில நடந்தது இல்லையா? ஸோ அந்த வகையில வந்து குரு உச்சம் பெற்ற நிலையில அவர் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய வாக்குஸ்தானம், தனகுடும்ப வாக்குஸ்தானமான மீன ராசியில, அதாவது குருவுடைய சொந்த அவருடைய வீட்டுக்கே வந்து அவருடைய 9ஆம் பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. அந்த ராசியில இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கும் குரு பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. பொதுவாவே நம்மளுடைய ராசிக்கோ, ராசிநாதனுக்கோ குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நமக்கு எல்லா வகையிலயும் நல்லது. நம்மளோட நெகட்டிவான விஷயங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்களாகட்டும், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவான நபர்கள், எதிர்மறையான நபர்கள், எது நடந்தாலும் வந்து தப்பாவே பார்க்குறது, கூட இருந்தே பொறாமைப்படுறது, இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து நம்மட்ட இருந்து விலகிருவாங்க இந்த காலகட்டத்தில உங்கள்ட்ட இருந்து ஒரு நல்லா பழகிட்டு இருந்த ஒரு உறவு வந்து விலகி போகுது அப்படின்னா, நீங்க அத நினைச்சு சந்தோஷம் தான் படணும், வருத்தமே படாதீங்க. அ அவங்க வந்து நிச்சயமா ஒரு நாள் திருந்தி உங்களோட அரும உணர்ந்து ஒரு நாள் வருவாங்க. அன்னைக்கு நீங்க ஏத்துக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில அதாவது குறிப்பிட்ட காலம் நான் சொல்றது வந்து சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உறவுகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி போற உறவுகள் உங்களுக்கு ஆகாத நபர்கள் அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல நெனச்சுக்கங்க. ஏன்னா, குருவுடைய பார்வையிலயும், அதே நேரத்தில உங்க இயல்பு இன்னும் பன்மடங்கு உயரக்கூடிய காலத்திலயும் ஒருத்தர் உங்கள்ட்ட இருந்து விலகுறாரு அப்படின்னா, உங்க கூட அவரால டிராவல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம்.
நீங்க ரொம்ப நியாயமா சரியான பாதையில போகணும்னு நினைக்கிறீங்க. அவரோட இழுவைக்கு நீங்க போமாட்டீங்க. அப்படின்றத அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, உங்கள்ட்ட இருந்து விலக ஆரம்பிச்சுருவாங்க. ம மத் அ அது போக வந்து குருவுடைய அருள் இருக்கிறதுனால உங்ககிட்ட தவறான நோக்கத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இருக்கவும் முடியாது. ஸோ அந்த வகையில விலகி போயிடுவாங்க. விலகி போறதுனால தான் நல்லதே நடக்க போகுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் அப்படின்ற மாதிரி இல்லாம, அ ஒரு தொழில் ஸ்தானத்தில உங்களுக்கு வந்து ஒரு வேலை அங்கேருந்து வெளிய வர மாரி சிச்சுவேஷன் வருதுன்னா, நல்லதுன்னு நெனச்சுக்கங்க. அங்கேருந்து ஒரு நல்ல வேலைக்கு போறீங்க. இத விட ஒரு சூப்பரான ஒரு ஒரு நந்தவனம் மாரியான ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல வேலை பார்க்க போறீங்க. அதன் மூலியமா உங்களோட பொருளாதாரம் உயரப்போகுது அப்படின்றத எடுத்துக்கங்க. அதுபோக உங்க ராசிநாதன் சனி பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் வீடான மீனத்தில இருக்கிறதுனால, நீர் ராசியா அந்த மீன ராசி வர்றதுனாலயும், அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் இடமான கடக ராசியில இருக்கிறனால, அந்த கடக ராசியும் நீர் ராசியா வர்றதுனால, வெளிநாட்டு யோகங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது போக 2ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் வந்து 2ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது சேவை ஸ்தானம். உங்க வார்த்தைகளால அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் குடுத்து, அதன் மூலியமா நல்ல பேரும், புகழும், வருமானமும் அடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில இருக்கு. இது எப்படிலாம் எடுத்துக்கலாம்னா, யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் ஒரு நிறுவனத்தில மேனேஜ்மென்ட்ல இருக்கவங்க, அ ஒரு டீம ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சரியான விஷயங்கள சொல்லிக் குடுத்து, அவங்கள வந்து வழிநடத்தக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலம் சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இன்னும் பன்மடங்கு நல்ல யோகங்களையும், வளர்ச்சியும் நிச்சயமா குடுக்கும். அதனால சனி வக்ரம் ஆகுது. நம்மளுடைய 2ஆம் இடத்துலருந்து 7 சனி காலத்துல நம்ம இருக்கோம். அப்படின்ற இடத்துல இந்த சனி வக்ரம் ஆகுறதுனால, நமக்கு என்ன எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்லாம் துளி கூட யோசிக்காதீங்க. கண்டிப்பா, நிச்சயமா உங்களுக்கு வந்து 100% நல்ல பலன்கள மட்டுமே சனி வக்ரம் பெற்று உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே.
உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நினைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அ அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் என்னென்ன விஷயங்களில் இந்த 96 நாட்களை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் 41 நாட்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தற்போது 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ குருவோடைய 2ஆம் இடத்த அதிபதியோடைய குருவோடைய பார்வை வக்ரம் பெற்ற சனி கிடைக்கிறதுனால சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயத்தில் உள்ள தடையை விளக்க போகிறார். இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க, அந்த தடை விலக போகுது. அதே போல் நம்முடைய கும்பராசி நேர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. அதேபோல் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை, அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கலாம். அதே போல் குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ் கூட ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அப்போ ஒரு வலியும் வேதனையும் உங்களுக்கு இருக்குல்ல, ஸோ அந்த வலியும் வேதனையும் சரியாக போகுது. இந்த கிரகம் தனக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது. நீ நல்லவங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் தேவையில்லாத வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு அப்படின்னு நீங்கள் அலைஞ்சிக்கிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீயாயிரு, உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த சனி வக்ர பயிற்சியை எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மனதில் உள்ள வலியும் வேதனையும் குறைய போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வேதனையோடு இருக்கீங்க, அதாவது சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களோ அவர்கள் மூலமாக தான் இந்த நிலைமையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ நம்பிக்கெட்டேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மனசில் ஒரு வலியும் வேதனையும் கொடுப்பதற்கான சூழ்நிலையாக இருந்தால் உறுதியாக உங்களுடைய பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை முடிப்பதற்கான வாய்ப்புகளை, சூட்சுமங்களை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் 96 நாட்களை கொடுக்க போகிறார். அப்போ 96 நாள் கழித்து இந்த 41 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? அதாவது 41 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது புதிய காதல், பழைய காதல் நீ தேடி வந்தால் தயவுசெய்து நோ என்ட்ரி போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை பிளாக் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு சதி, உங்களை எப்படியாவது லாக் பண்ணி விடணுங்கிறக்காண்டி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஓகேவா? அப்போ
இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் பாதிப்பை கொடுப்பார மாட்டார்? இதான் உங்களோட கேள்வி. அவர் பாதிப்பை கொடுக்க மாட்டார், ஆனால் அவங்களுக்கு கவனங்கிறத வலியுறுத்துவார். இவ்வளவு நாள் ஏற்பட்ட போராட்டத்துக்கு, வலிக்கும் வேதனைக்கும் ஒரு சரியான நல்ல மாற்றத்தை கொடுத்து நீங்கள் காட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் காட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ யார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் சின்ன திரையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தணும்னு நினச்சி முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை முடிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலை வலிமையாக இருக்குது. இருந்தாலும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம்னா, அடுத்தவர்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதேபோல் பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதே போல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நீங்கள் பாசமாக அன்பாக வளர்த்த உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விரைவில் முடிவு ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் கோச்சார கிரக ரீதியாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களை தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வாக்குஸ்தானம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளும், நம்ம கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும், சொல்லக்கூடிய சில விஷயங்களும் மற்றவர்களுக்கு எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றதுதான் அந்த வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே நிறைய ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு இருந்தாலே நிறைய பொய் சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து சில விஷயங்களை மறைத்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா திரைமறைவான சில விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களுக்கு. ஏன்னா கடந்த ஜென்ம சனியில ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து யாராவது ஒருத்தர் 3வது நபர் உள்ள வந்து உங்களை இந்த சிக்கல்ல இருந்து மீட் எடுக்கிற பேர்ல அவங்க கிட்ட மாட்டிருக்காங்கன்றது இப்பதான் இவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரியாக மறைமுகமான விஷயங்கள்ல அதிகப்படியாக நாட்டம் செலுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் அப்படின்றதுனா இந்த கும்பராசி என்பதுதான். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு சிக்கல்ல இந்த சனி பகவான் மாட்ட வச்சுட்டாரு. இப்போ இந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன உங்களுடைய உண்மை தன்மையை கொண்டு வர போறாரு. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல வெறுப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க எதற்காக அதை செய்தீங்க அப்படின்ற அந்த உண்மை தன்மையை அந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்ல போறாரு. அதுதான் நீதிகாரகன். நீதிகாரகன் இயல்பு தன்மையாக இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையையும், சனி அந்த நீதிகாரகன் வக்ரத்தன்மையாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான உண்மை முகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் செயல்பட போறார். அப்போ நீங்க செய்த சில தவறுகளுக்கு உண்டான ஒரு உண்மை முகத்தை இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க போறார். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த இழப்புகளுக்கு உண்டான ஈடுகட்டக்கூடிய சில வருமானங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏதோ ஒரு இடத்துல இழந்திருப்பீங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இழந்திருப்பீங்க, இல்ல யாருக்காவது கொடுத்து இழந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில வருமானத்தை இழந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் எப்படி ஈடுகட்டுறது? ஏதாவது ஒரு வருமானம் இருந்தா தானே ஈடுகட்ட முடியும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல வியாதி தொந்தரவுகள், அதிகப்படியான வியாதி தொந்தரவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சும்மா போய் 45 இயர்ஸ் ஆச்சே மேடம் அப்படின்னு சொல்லி நான் செக்அப் பண்ணேன், என்னைய கேன்சர்ன்னு சொல்லி எனக்கு கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஜென்ம சனி இவங்களுக்கு செஞ்சிருக்கு, சும்மா கிடையாது. அதாவது எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதற்காக கிரகங்கள் காத்துட்டு இருந்து செய்யும். அதுதான் இந்த இடத்துல சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட. தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான்னு பேரு. அந்த தெய்வம் அப்படின்றது இந்த சனி பகவான் தான். தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத வலியையும் வேதனையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் தான். அவர் அந்த சனி பகவான் வேதனையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்தியையும் வக்ரத்தன்மை காலகட்டங்கள்ல தான் கொடுக்க போறார். அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வியாதி நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தையும் அந்த சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார். அதனால வியாதி நிவாரணம், வழக்குகள்ல இருந்து, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி, இது எல்லாத்தையுமே முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து இந்த கும்பராசி என்பர்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதங்கள் தான் இந்த 4 மாதங்கள் வக்ர காலகட்டங்கள். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ரீதியான வாய்ப்புகள், ஏற்றுமதி வாய்ப்புகள், முதன்மையா சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சாதகமான ஒரு அமைப்பு. யார் யாருக்கெல்லாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இதுக்கு உள்ள சாதகமான அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முதல் திருமணத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது கொடுக்க போகுது.
ஏன்னா ஈகோ கிளாஷ்னால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகி மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பிராயச்சித்தம், சனி பகவான் இயல்பு தன்மையிலோட இருக்கும்போது நம்ம ஒரு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடும், சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு போகும். இயல்பு வக்ரத்தன்மையோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிராயச்சித்தம் தான் பேரு. அதற்குண்டான ஒரு பிராயச்சித்தம் தான் நம்ம இப்போ தேடுறோம். அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மைக்கு நம்ம செய்யக்கூடிய பிராயச்சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது முடிஞ்சது, அதாவது உங்களால பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு திருமணத்திற்கு உண்டான ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கல, அவங்களுக்கு பினான்சியல் பொசிஷன் வைஸ் அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாம இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு கோயில்ல திருமணம் நடத்தி கொடுக்கறது நல்லது. அப்படி முடியாதவர்கள், எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா கோயில்ல இருக்கக்கூடிய இந்த வைபவங்கள், அதாவது ஏதாவது ஒரு வைபவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கோயில்ல, அந்த வைபவங்கள்ல கலந்துகிட்டு நீங்க அங்க சர்வீஸ் பண்ணணும். ஒரு பூமாலை எடுத்து கொடுக்கறது, இல்ல பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க சர்வீஸா பண்றது, அந்த கோயில் வளாகத்தை சுத்தமா வச்சுக்கிறது, இது எல்லாமே சனீஸ்வரனுக்கு பிரீத்தி தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப அழுக்கோட இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையை மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக இருக்கும். அதனால கோயில் வளாகத்துல தூய்மையை மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையுமே அந்த கும்பராசி என்பர்கள் ஒரு சர்வீஸா பண்ணணும். நீங்க வாலண்டரியா எடுத்து நான் ஒரு நாள் போய் கோயில்ல போய் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரேன், இல்ல ஒரு நாள் போய் நான் இந்த மாதிரியான ஒரு முதியோர் இல்லமோ இல்ல குழந்தைகள் காப்பகமோ இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் போய் சில சர்வீஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியினுடைய தாக்கம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக குறையும். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.